அம்முஸ் டைரி. முதலையும் குரங்கும். வணக்கம் குட்டீஸ். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆறு சலசலன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆற்றங்கரையோரமா ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. அந்த மரத்துல கிச்சு அப்படிங்கிற ஒரு புத்திசாலி குரங்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. கிச்சு தினமும் அந்த மரத்துல இருக்கிற தேன் மாதிரி இனிக்கிற நாவல் பழங்களை பறித்து சாப்பிடும். அதே ஆற்றுல ஒரு முதலையும் வாழ்ந்து வந்தது. அந்த குரங்குக்கும் முதலைக்கும் இடையே ஒரு அழகான நட்பு உருவாச்சு. தினமும் குரங்கு அந்த முதலையை பார்த்ததும் சுவையான நாவல் பழங்களை ஆற்றுல போடும். முதலையும் அதை ஆசையா சாப்பிடும். ஒரு நாள் அந்த முதலை குரங்கு கொடுத்த நாவல் பழங்களை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன் மனைவி முதலைக்கிட்ட கொடுத்துச்சு. அந்த பழங்களை சாப்பிட்ட மனைவி முதலைக்கு ஒரு பேராசை வந்தது. அது தன் கணவன் முதலைக்கிட்ட சொல்லிச்சு, இங்கே பாருங்க, இந்த பழங்களே இவ்வளவு இனிப்பா இருந்தா இதையே தினமும் சாப்பிடுற இந்த குரங்கோட இதயம் எவ்வளவு இனிப்பா இருக்கும். எனக்கு அந்த குரங்கோட இதயம் தான் வேணும். எப்படியாவது அதை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அடம் பிடிச்சது. தன் நண்பனை ஏமாத்த முதலைக்கு மனசே இல்லை. ஆனா மனைவியோட பேச்ச தட்ட முடியாம ஒரு தப்பான முடிவை எடுத்துச்சு. மறுநாள் குரங்கு கிட்ட போய், நண்பா, என் மனைவி உனக்கு பெரிய விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கா, என் முதுகுல ஏறிக்கோ, நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லுச்சு. குரங்கும் அதை நம்பி முதலையோட முதுகுல ஏறி ஆத்துல பயணிக்க ஆரம்பிச்சுது. ஆத்தோட நடுப்பகுதிக்கு வந்ததும் முதலை மெதுவா சொல்லிச்சு, நண்பா, மன்னிச்சிடு, என் மனைவிக்கு உன் இதயம் தான் வேணுமா, அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போறேன். இதை கேட்டதும் குரங்கு ஒரு நிமிஷம் நடுங்கி போச்சு. ஆனா அது புத்திசாலி இல்லையா, உடனே ஒரு தந்திரம் பண்ணிச்சு. குரங்கு மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, அட நண்பா, இதையே நீ முதல்லயே சொல்லல, எங்களோட இதயம் மிகவும் மென்மையானது. அதனால தண்ணீர்ல நனையாம இருக்க நாங்க குரங்குகள் எல்லாம் அதை மரத்துல இருக்கிற ஒரு ரகசிய பொந்துக்குள்ள தான் எப்பவுமே பூட்டி வச்சுட்டு வெளியே வருவோம். இப்போ இதயம் இல்லாம வந்தா உன் மனைவிக்கு ஏமாற்றமா போயிடும். அதனால இப்பவே திரும்பி போய் அந்த இதயத்தை எடுத்துட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிச்சு. முட்டாள் முதலையும் அதை நம்பிடுச்சு. வேகமா நீந்தி கரைக்கு வந்தது. கரை வந்ததும் குரங்கு ஒரே தாவல மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை மரத்துல கட்டி வைப்பாங்களா? உன்னோட நட்பு இனி எனக்கு வேணாம், இங்கிருந்து போயிடுன்னு சொல்லுச்சு. முதலையும் தன் தப்ப நினைச்சு வருத்தப்பட்டு போயிடுச்சு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆபத்தான நேரத்துல பதறாம புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.